மேஷ லக்னத்துக்கு 1ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார், 5ஆம் அதிபதியாக சூரியன் வருவார், 9ஆம் அதிபதியாக குரு பகவான் வருவார். இந்த 3 நபர்களில் மேஷ லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாராக இருப்பார் என்று பார்க்க போனால் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக அவர், 12ஆம் அதிபதியாக அவர் தான் வருவார். அப்போ அவர் வந்து அடுத்த கேட்டகரி தான் போயிடுவார். சூரிய மகாதசியம் வந்து நம்ம தனுசு லக்னக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் அவர் வருவதா அவர் முதல் தர யோகத்தை அவரும் அந்த முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரிங்களா? நம்மளுடைய கருத்தரங்கத்தை இனிதே ஒரு சந்தோஷத்தோடு இந்த வருடம் நமக்கான வருடமாக இருக்கணும். எல்லாமே நமக்கான வருடம். மொத்தத்தில் வந்து ஒரே விஷயம் என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்த விதத்துலேயும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் அவங்களுடைய வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் எல்லாம் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, வீட்டில் ஒரு மங்களகாரியம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்து மேலும் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ட்டு திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையை வணங்கி எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 41வது கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் மாணவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமது ஜோதிட கருத்தரங்கத்தில் பேச இருக்கும் அனைத்து ஜோதிட மூத்த குருமார்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 லக்னங்களுக்கும் யோகங்களை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு எனக்கு குருநாதர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. 12 லக்னங்களுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் என்று நாம் பார்க்கும் பொழுது இப்போது நவகிரகங்களை நமது ஞானிகள் முன்னோர்கள் இருவேறு அணிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி குரு அணி என்று ஒரு அணியும், அசுர அணி சுக்கராச்சாரியார் என்று ஒரு அணியையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் குரு அணியை சேர்ந்தவர்கள் சூரியன், செவ்வாய், சந்திரனும், சுக்கிர அணியை சேர்ந்தவர்கள் சனி, புதன், ராகு. இதில் கேது மட்டும் பார்த்தீங்கன்னா சிலர் குரு அணியில் சேர்த்து பேசுகிறாங்க, சிலர் வந்து சுக்கிர அணியிலையும் சேர்த்து பேசுகிறாங்க. ஏன்னா அந்த ராகு கேதுகள் இருவருமே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அசுர அணியை சேர்ந்தவர்கள் வந்து நாம் வந்து கேதை வந்து சுக்கிர அணியிலே சேர்த்துப்போம். ஏன்னா அந்த ராகு சுக்கிரன்னு ஒரு கதையே உண்டு. இந்த பார்க்கடையிலேருந்து அமுதத்தை கடையும் பொழுது அந்த அமுதத்தை தேவருடன் அமர்ந்து தெரியாமல் அவங்க அருந்தும் பொழுது அது தெரியும் பொழுது அவருடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டு இந்த ராகு கேதுக்கு அந்த பாம்பு தலை மனித தலை மாறுது. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது போட தனியாக போயிட்டு இருக்கோம், அது வேண்டாம். அந்த ஒரு அடிப்படையில் நம்ம அந்த கேது வந்து சுக்கிர அணியில் நம்ம சேர்த்துப்போம். சிலர் எப்படி சேர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கேதுவையும் சுக்கிர அணியில் சேர்த்துப்போம். சரிங்களா? இப்போ இருவர் அணிகளாக பிரித்திருக்கிறார்கள். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இயற்கை சுபர், லக்ன சுபர்கள் என்று இருவர் பிரிவுகள் உண்டு. அதில் இயற்கை சுபர் என்ன என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் முதல் சுபர், குரு, பாபருடன் சேராத புதன். சரிங்களா? முதல் சுபர். அப்போது லக்ன சுபர்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்தந்த லக்னங்களுக்கு இப்போ குரு அணி சேர்ந்து பார்த்தீங்கன்னா லக்ன சுபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரு அணி சேர்ந்தவர்களுக்கு லக்ன சுபர்கள் வந்திருப்பாங்க. அப்போது சூரிய அணி சுக்கிர அணி சேர்ந்தவர்களுக்கு லக்ன சுபர்கள் யார் வரும் பார்த்தீங்கன்னா சனி பகவான், புதன், ராகு, கேது
இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனியை சேர்ந்தவங்க அந்த டீமுக்கு லக்ன சுபர்களாக வருவார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இப்போது 12 லக்னத்துக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி மேச லக்னத்திற்கே நம்ம பார்க்க போனால் ஒரு பொதுவாக ஒரு லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தினா, யோகம் என்றால் நன்மையை செய்யக்கூடிய தசாபுத்திகள். அப்படி நம்மளுக்கு நன்மையை தடையக்கூடியவர்கள் யாராக இருக்கக்கூடியவன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் 1, 5, 9 கூடியவர்கள் தான் ஒரு லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவராக வருவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷ லக்னத்திற்கு 1ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார். சரிங்களா? மேஷ லக்னத்துக்கு 1ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். 5ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். 9ஆம் அதிபதியாக குரு பகவான் வருவார். இந்த 3 நபர்களில் மேஷ லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாராக இருப்பார் என்று பார்க்க போனால், இப்போது 1ஆம் அதிபதியும் செவ்வாயே தான், 8ஆம் அதிபதியும் செவ்வாயே தான். ஆகையினால் அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட அவருடைய தசாபுத்தியில் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இதுக்கு அவர் வரமாட்டார். முதல் தர யோகத்துக்கு அவர் வரமாட்டார். அடுத்தபடியாக பார்க்க போனால் 5ஆம் பதி சூரியனாக வருவார். அடுத்தபடியாக குரு பகவான் வருவார். குரு பகவானை நம்ம எடுத்துக்கொண்டு போனால் அவர் 9ஆம் அதிபதியும் அவரே, 12ஆம் அதிபதியாகவும் அவரே வருவதால் அவரும் முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வரமாட்டார். அடுத்த கேட்டகரியில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 5ஆம் பதியாக வருகிறார். அவரே காலத்தை பொறுத்தபடி அவருடைய ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஆகவே மேஷ லக்னக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி என்று பார்க்க போனால் சூரியனுடைய தசாபுத்தி தசா யோகத்தை கொடுக்க வரும். எப்பவுமே ஒரு தசாபுத்தி தசா சிறந்ததா புத்தி சிறந்ததா என்று நாம் பார்க்க போனால் தசாவும் சிறந்தது தான். புத்தி வந்தால் பலமானு சொல்ல ஒரு விதி உண்டு. புத்தி இருந்தாலுமே கூட தசாநாதன் என்பவர் ஒரு முதலமைச்சர் மாதிரி, சிஎம் மாதிரி, தன்னுடைய அந்த தசா காலங்கள் முழுவதும் அதனுடைய பலனை அவருடைய பவரை வந்து அவர் கையில் வச்சுட்டு இருப்பார். அதுக்கு உட்பட்டு தான் அந்த புத்திநாதன் ஆது விடுவார், அந்த பலன்களை கொடுத்துட்டு வரார். புத்தி வந்து ஒரு தசையில் சுய போக மற்ற 8 கிரகங்களுடைய புத்திகள் மாறிக்கொண்டே வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு புத்திநாதன் செயல்பட்டு கொண்டு வருவார். அப்படி பார்க்கும் பொழுது மேச லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா என்னவென்று பார்க்க போனால் சூரிய தசா முதல் தர யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபதிகள் என்ன? சுக்கிர தசா சொல்லலாம், புதன் தசையை சொல்லலாம், சனி தசையை சொல்லலாம். இந்த 3 தசாக்களில் மிகவும் 100க்கு 100% யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்தி என்னவென்று பார்க்க போனால், இப்போது ரிஷப லக்னக்காரருக்கு 1ஆம் அதிபதியும் அவரே, 6ஆம் அதிபதியும் அவரே. அப்போது முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் அவர் வரமாட்டார். அடுத்தபடியாக புதன் பகவான் 2ஆம் அதிபதியும் அவரே, 5ஆம் அதிபதியும் அவரே. ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் அவரே, 5ஆம் அதிபதியும் அவரே. அடுத்தபடியாக சனி பகவான் என்ன பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் அவரே, 9ஆம் அதிபதியே அவரே. ரிஷப லக்னம் என்பது ஒரு சிறலக்கணம். சிறலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் சனி பகவான் வருவதால் அவரும் 100% யோகத்தை கொடுக்கக்கூடிய கணக்கில் வரமாட்டார். அப்போ ரிஷப லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னவென்று பார்க்க போனால் 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவானே முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து விடுவார். அப்போது ரிஷப லக்னக்காரர்களுக்கு 100% யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகள் என்று பார்க்க போனால் புதனுடைய தசாபுதிகள் 100% யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக மிதுன லக்னக்காரர்கள். மிதுன லக்னக்காரர்களுக்கு 1 கூடியவர் புதனாகவும், 5 கூடியவர் சுக்கிரனாகவும், 9 கூடியவர் சனியாகவும் வருவார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா
1க்கும் 4க்கும் கூடியவர் புதன் பகவான் வருவார். 5ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே 12ஆம் அதிபதியாகவும் வந்து விடுவார் மிதுன லக்னத்திற்கு. அப்போது 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா 8 கூடியவரும் 9 கூடியவரும் சனி பகவான் வருவார். அப்போ அவரும் முதல் தர யோகத்தை கொடுக்குறாரு மாட்டார். அப்போது மிதுன லக்னக்காரருக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தசையை அவரே, ஏன்னா 1க்கும் 4க்கும் அவரே அதிபதியாக வருவதால் மிதுன லக்னக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா அவருடைய சுய தசாவே யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்தியாக இருக்கும். அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5, 12க்கு கூடியவரை சுக்கிரன். அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சூரியன் வருவார். சரிங்களா? இதற்கு அடுத்த கட்ட லக்னம் என்ன பார்த்தீங்கன்னா கடக லக்னக்காரன். கடக லக்னக்காரர்களுக்கு 100% யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன என்று பார்க்க போனால் கடக லக்னத்திற்கு 1ஆம் அதிபதி சந்திரனே வருவார். லக்னாதிபதியாக சந்திரன் வருவார். 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். 9ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவார். இது குரு பகவான் வருவார். சரிங்களா? அப்போ கடகலக்கணக்காரருக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ஏன்னா சந்திர பகவானுக்கு ஒரே ஆதிபத்தியம் தான். சந்திர தசாபுதி யோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்த பூஜை பார்த்தீங்கன்னா 5, 9 கூடியவர் செவ்வாய் பகவான் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6, 9 கூடியவராக வர்றதுனால வந்து 6, 8 கூடியவராக அது வந்து கொஞ்சம் அடுத்த கேட்டகரிலாம் வந்துடுவார். அப்போது கடகலக்கணக்காரருக்கு சுயதசா நல்ல யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் தசாவும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணக்காரருக்கு 1, 5, 9 கூடியவர் என்ன பார்க்க போனால் 1 கூடியவர் சூரிய பகவான், 5 கூடியவர் குரு பகவான், 9 கூடியவர் செவ்வாய் பகவான் வருவார். அப்போ சிம்ம லக்னம் என்று பார்க்க போனால் லக்னாதிபதியாக சூரிய பகவானே வருவதால் அவரும் ஒரு நல்ல யோகத்தை சிம்ம லக்னக்காரருக்கு சூரிய தசை வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தப்பட்ட கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 5க்கும் 8க்கும் உடையவர் அவரே வர்றதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல தான் வருவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4க்கும் 9 கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம லக்னத்தை வந்து சிற லக்னமாக இருக்கிறதுனால அவர் வந்து பாதகாதிபதியாகவும் வருவதால் அவர் வந்து அடுத்த கேட்டகரியில் வருவார். அப்போது சிம்ம லக்னக்காரருக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா என்ன பார்த்தீங்கன்னா சூரிய தசாவே ஒரு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு 1, 5, 9 கூடியவர்கள் என்னென்னு பார்த்தோன்னா 1ஆம் அதிபதி புதனாக வருவார். 5ஆம் அதிபதி சனி பகவான் வருவார். 9ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவார். அப்போது கன்னி லக்னக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு 1ஆம் அதிபதியும் அவரே, 10ஆம் அதிபதியும் அவரே. அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதியும் அவரே சுக்கிரன், பாக்கியஸ்தானத்துக்கும் சுக்கிரனே வருவதால் கன்னி லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசா புத்தி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகளாக அமையும். இதற்கு அடுத்த கேட்டகரி தான் புதன், அதாவது சுயதசா. அது அடுத்த கேட்டகரிக்கு வரும். அதற்கு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா சனி தசா. ஏன்னா அவர் 5 கூடியும் அவரே, 6 கூடியும் அவர் வருதா, அவர் வந்து அடுத்த லிஸ்ட்டில் போயிடுறார். முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய கன்னி லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசா புத்தி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகளாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். துலாம் லக்னக்காரர்களுக்கு 1, 5, 9 கூடியவர்கள் யார் என்று பார்க்க போனால் 1 கூடியவரும் 8 கூடியவரும் சுக்கிர பகவானே வந்து விடுகிறார். அப்போ 5 கூடியவர்கள் என்று யாருன்னு பார்க்க போனால் சனி பகவான் வந்து விடுகிறார். அப்போது 9 கூடியவர் யாருன்னு பார்க்க போனால் புதன் பகவானாக வருவார். அப்போது துலா லக்னக்காரர்களுக்கு தன்னுடைய சுயதசா வந்து அவரே லக்னாதிபதியாகவும் 8 கூடியவரும் அவரே வருவதால் அவருடைய தசாவும் முதல் தர யோகத்தை கொடுக்க வருவதற்கில்லை. அதுக்கு அடுத்தபடியாக புதன் பகவான்
9ஆம் அதிபதியாக அவரே, 12ஆம் அதிபதியாகவும் அவரே வருவதால் அவரும் அடுத்த லிஸ்ட்டுக்கு போய்விடுவார். துலாம் லக்னக்காரருக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்று பார்க்க போனால் துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவானே, சனி மகாதசையே யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகளாக இருக்கும் என்பதில் 100% உண்மையானது. ஏனென்று பார்க்க முடியல, துலாம் லக்னக்காரருக்கு 4 குடியவரும் 5 குடியவரும் கேந்திர கோணாதிபதியாக சனி பகவானே வருவதால் துலாம் லக்னக்காரர்களுக்கு 100% யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக சனி மகாதசை இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு 1, 5, 9 கூடியவர்கள் யார் என்று பார்க்கணும்னால் 1ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார், 5ஆம் அதிபதி குருவாக வருவார், 9ஆம் அதிபதி சந்திரனாக வருவார். இதில் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா விருச்சிக லக்னக்காரருக்கு 1ஆம் அதிபதியாகவும் அவரே, 6ஆம் அதிபதியாகவும் அவரே வருவதால் முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்தியாக வருவதற்கு அவர் இல்லை. அவர் அடுத்த கேட்டகரி போய்விடார். இதற்கு அடுத்த கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக விருச்சிக லக்னத்துக்கு யோகத்தை கூடிய தசாபுத்திகள் என்ன பார்த்தா சந்திர மகாதசை யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக தனுசு லக்னக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன என்று பார்க்க போனால் தனுசு லக்னக்காரர்களுக்கு 1, 5, 9 கூடியவர்கள் 1ஆம் அதிபதி குரு பகவான், 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி சூரியன். அப்படி என்ற கேட்டகரியில் நம்ம பார்க்கும் பொழுது தனுசு லக்னக்காரர்களுக்கு 1க்கும் 4க்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதால் அவருடைய தசாபுத்தியில் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் அவரே, 12ஆம் அதிபதியும் அவரே தான் வருவார். அப்போ அவர் வந்து அடுத்த கேட்டகரி தான் போயிடுவார். சூரிய மகாதசியை வந்து நம்ம தனுசு லக்னக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் அவர் வருவதால் அவர் முதல் தர யோகத்தை, அவரும் அந்த முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக மகர லக்னக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகள் என்ன என்று பார்க்க போனால் மகர லக்னத்திற்கு 1, 5, 9 கூடியவர்கள் 1ஆம் அதிபதி சனி பகவானவும், 5ஆம் அதிபதி சுக்கிரனாகவும், 9ஆம் அதிபதி புதன் பகவானும் வருவார். அப்போது மகர லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று பார்க்க போனால் 1ஆம் அதிபதி சனி பகவான், 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவரே 10ஆம் அதிபதியாக வருவதால் முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபதிகள் என்று பார்க்க போனால் மகர லக்னக்காரர்களுக்கு சுக்கிர மகாதசை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக சனி பகவான் என்று பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரருக்கு புதன் தசா வந்து பார்த்திங்கன்னா அவர் 6, 8க்கும் அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து அடுத்த கேட்டகரி தான் போயிடுவார். சனி மகாதசியை வந்து லக்னாதிபதியாக அவர் 2ஆம் அதிபதியாக பார்த்தோன்னா அவரும் அடுத்த கேட்டகரி தான் போயிடுவார். அப்போது மகர லக்னக்காரருக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபதிகள் என்று பார்க்கணும்னால் சுக்கிர மகா தசாபதிகள் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக கும்ப லக்னக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகள் என்ன? கும்ப லக்னத்திற்கு 1க்கு 5க்கு 9 கூடிய யார் என்று பார்க்கணும்னால் 1 கூடியவர் சனி பகவான், 5 கூடியவர் புதன் பகவான், 9 கூடியவர் சுக்கிர பகவான். அப்போது கும்ப லக்னக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகள் என்ன பார்க்க போனால் 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர மகாதசை முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக 5க்கும் 8க்கும் உடைய புதனுடைய அதுக்கு அடுத்த கேட்டகரி தான் போயிடுவாங்க.
சுய தசாபுத்தின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அவரே அதிபதி, 12ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வருதா, அவங்களும் அடுத்த கேட்டகரி போயிடுவாங்க. அப்போது கும்பலக்கணக்காரருக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகள் என்ன பார்க்கணும்னா சுக்கிர மகாதசை யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக மீன லக்னம். மீன லக்னக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன என்று பார்க்க போனால் மீன லக்னத்திற்கு 1, 5, 9 கூடியவர்கள் என்று பார்க்க போனால் 1ஆம் அதிபதி குரு பகவானவும் 5ஆம் அதிபதி சந்திர பகவானவும் 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவானவும் வருவார். அப்போது மீன லக்னக்காரர்களுக்கு 1ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் குரு பகவானாக வருவதால் குரு பகவானும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருக்கும். 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாயுடைய மகாதசியம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருக்கும். 5க்கு கூடிய சந்திர பகவானுடைய தசாபுத்திகளும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருக்கும். சரிங்களா? இப்படி 12 லக்னங்களுக்கும் அந்தந்த 1, 5, 9 கூடியவர்களுடைய தசாபுத்திகள் நல்ல யோகத்தை கொடுக்கும். அதில் முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் என்று பார்க்க போனால் ஒரு லக்னத்திற்கு கேந்திர திரிகோணபதிகளாக யார் வருகிறார்களோ அவருடைய தசாபுத்திகள் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய என்பதை நம்ம சொல்லிட்டோம். அப்போது இந்த 1, 5, 9 கூடிய தசாபுத்திகள் நடக்கும்பொழுது அனைவருக்குமே அது யோகத்தை கொடுக்குமா கொடுக்கதா என்பதை நம்ம எப்படி சீர்தூக்கி பார்க்கணுன்னா தன்னுடைய லக்னத்திற்கு தசாபுத்தி அந்த திரிகோணாதிபதிகள் நல்ல பாவத்தில் நின்று நல்ல சாரம் வாங்கி தசாபுத்தி நடத்தினால்தான் இந்த யோகத்தை கொடுக்க முடியும். அதற்கு மாறாக அவர்கள் 6, 8, 12ஆம் ஸ்தானங்களில் அமர்ந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது இதற்கு எதிர்மாறான பலன்களை கொடுத்துவிட நேரிடும். அப்போ நம்ம ஒருடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த 1, 5, 9 தான் முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், 6, 8, 12 மறையாமல் ராகு கேதுக்குடன் அஸ்தங்கமாகாமல் சூரியனுடன் சேர்ந்து கெடாமல் பங்கப்படாமல் இருந்து விட்டாலே இந்த 12 ரகங்களுக்கும் நான் கூறியது போல் அவர்களுடைய மகாதசைகள் புத்திகளோ தசைகளோ சப்போர்ட் பண்ணி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்போது நம்ம ஒருடைய 1, 5, 9 கூடிய தசாபுதிகள் யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த 1, 5, 9 கூடியவர்கள் கெடாமல் இருக்காங்களா நல்ல நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். சரிங்களா? இதே 1, 5, 9 கூடியவர்கள் மோசமான பலனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6, 8, 12 கிரகம் மறைந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். அதே 6, 8, 12 மறைந்தாலுமே கூட யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தசாபுதிகள் வாங்கிய சாரத்தினமைப்படி திரிகோண அமைப்பில் அமர்ந்து விட்டால் அவர்களும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுதிகளாக மாறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தின் அடிப்படை சாரம் கொடுத்தவரும் சாரம் வாங்கி தசாவோ புத்தியை நடத்தவரும் திரிகோண அமைப்பில் அமர்ந்து விட்டாலே அதுவும் ஒரு 50% தீய பலனை முற்றில்லாமல் தந்து விடாது. எது தந்து விடாது? 6, 8, 12ஆம் தசாபுதிகள் நடக்கும்பொழுது ஒரு லக்னத்திற்கு அந்த தசாபுதி நடத்தக்கூடிய கிரகத்திற்கு சாரம் கொடுத்தவர் அந்த கிரகத்திற்கு திரிகோண அமைப்பில் அமர்ந்து விட்டால் அது மோசமாக லக்னமாக இருந்தாலுமே கூட 50% நல்ல பலனையே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்ற ஒரு சிறப்பு தகவலை கூறிக்கொண்டு எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்று அற்புதமான தகவலோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ.